பாத்தீங்களா? ஆமாண்டா, அக்கம் பக்கத்தூர்ல எல்லாம் வாந்தி பேதி வந்து 10-15 மொத்தமா போகுதா. அட பக்கத்தூருக்கு வந்த வாந்தியும் பேதி நம்ம ஊருக்கு வராமலா போயிடும். எப்படி ஒரு 40-50 மண்டை போடும்னு நினைக்கிறேன். போடும் நம்ம ஊருக்காரங்க கொஞ்சம் நெஞ்சு பாவமா பண்ணிருக்காங்க. மச்சான், இந்த சீசன்லயே கூரையை பிரிச்சுட்டு ஓட்டு வீடா கட்டிரு. 50ங்கிறது 100 விழுந்துச்சுன்னா ஓட்டு வீடு என்ன மச்சி வீடே கட்டிடுவேன். உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? ஏன் கம்மியா இருந்தா நீ உள்ள பூந்துக்கலாம்னா? எத்தனை பேர் இருந்தா உனக்கு என்னையா? இல்ல, நான் கால்ரா இன்ஸ்பெக்டர். பக்கத்தூர்ல கால்ரா வந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? அதான் சந்தோஷமா நாங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். அதனால உங்க ஊர்ல கால்ரா வராம இருக்கிறதுக்காக எல்லா குடும்பத்துக்கும் தடுப்பூசி போட்டாச்சு. உங்க குடும்பம் மட்டும்தான் பாக்கி. நீங்களும் தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த கிராமத்துல ஒரு சாவு கூட விடாது. ஒரு சாவு விடாதா? மகனே, முத சாவே நீதான். இனிமே நான் இந்த தொழிலுக்கே போக மாட்டேன். ஏண்டா? வீடு விட பிச்சை எடுக்கிறது ஒரு தொழிலா? அதை விட பட்டிங்கிறது சாகலாம். எதுடா பிச்சை எடுக்கிற தொழில்? எதுடா பிச்சை எடுக்கிற தொழில்? என்னது? என்ன வார்த்தை பேசுறான் பார் தொடல. இது பிச்சை எடுக்கிற தொழிலா? இத வச்சுதான் இவன் பரம்பரையா வாழ்ந்ததுங்கிறத மறந்துட்டு போயிடலாம். அது அவன் மேல தப்பு இல்லைன்னா கஷ்டப்பட்டு 4 எடுத்து படிக்க வச்ச பாரு. அதான் அண்ணே, உன் பிள்ளையாவது வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லுது. என்னது ஒண்ணு இருக்க? அது வேலைக்கு போற இடத்துல எல்லாம் தகராறுல பண்ணிட்டு வருது. வணக்கங்க. வணக்கம் சாமி. பையன் யாருங்க? நம்ம பையன் தாங்க. படிக்க வேண்டிய வயசுல வேலையில போட்டு அவனை ஏன் வீணாக்குறீங்க? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிங்க. நீங்க வேற வயிற்றுச்சல கிளப்பாதீங்க வாத்தியார் ஐயா. ஏற்கனவே வச்சுட்டு நாங்க படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம். இவனை வேற பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுட்டு நாங்க திருவோடு எடுக்க வேண்டியதான். படிப்பு கிடிப்புன்னு பேச்சை எடுக்காதீங்க. அதுகளை படிக்க வச்சு நாங்க பட்டது போதும். இது என் பையன் தான். ஐயா, இவனையாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிக்கிறீங்களா? என்னது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதா? நல்ல வாயில்களை வந்த போது வாத்தியார. இப்பதான் காலுக்கு ஸ்தலம் கேட்டு முறையா தொழில் கத்து கொடுத்துருக்கேன். 4 காசு சம்பாதிக்க நேரத்தில் அதை கெடுத்துவீங்க போட்டுருக்க. ராஜா வாடா. புரியாம பேசுறீங்களே. குழந்தைங்களுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? ஏற்கனவே படிச்சவனுக்கு கவர்மெண்டால வேலை கொடுக்க முடியல. இதுல இதுகளை வேற வெட்டியா படிக்க வைக்கணுங்கிறீங்களா? கவர்மெண்டால படிச்சு எல்லாருக்குமே வேலை கொடுக்க முடியாதுங்க. முடியலன்னா பள்ளிக்கூடத்தை எடுத்து மூடுங்க. படிச்சவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்தை திறங்க. இது கூட தெரியாம நீங்க எல்லாம் எதுக்கு கவர்மெண்ட்ல வாத்தியாரா இருக்கிறீங்க? படிப்புங்கிறது வேலைக்காக மட்டும் இல்லைங்க, அறிவை வளர்த்துக்கிறதுக்காக. அறிவை வளர்த்துட்டு என் பையனை மோள அடிக்க சொல்றீங்களா? அதுக்கு இப்பவே அடிச்சு போட்டு அடா ராஜா அடி அடிடா அடா அடிமா அடி. அப்பா தொழிலை தான் புள்ள செய்யணுங்கிற கட்டாயம் இல்லைங்க. யாராவும் ஆகலாம். ஏன் நாளைக்கு உங்க பிள்ளைய கூட கலெக்டர் ஆகலாம். எது இதெல்லாம் கலெக்டர் ஆகிறதா? நடக்க கூடியது சொல்லுங்க வாத்தியாரே. ஏன் நடக்காது? எங்க அப்பா கூட ஒரு கூலிக்காரர் தான். தான் புள்ள கூலி வேலை தான் பார்க்கணும்னு அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு 4 பேர் மதிக்கிற மாதிரி நான் ஒரு கௌரவமான வாத்தியாரா வந்திருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. என்ன வாத்தியார் சொல்றது நியாயமா தான் படுது. எத்தனை நாளைக்கு தான் நான் வெட்டியானாவும் நீ டோபியாவும் இருக்கிறது? பசங்களையாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைப்போம். அதுக்களாவது முன்னேறதான்னு பாப்போம். அப்படியும் முன்னேறலன்னா இருக்கவே இருக்கு கத்தியும் கழுதையும். நீ கூட்டி போங்க. நைனா நீ போ. நைனா நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். நான் மோளம் தான் அடிப்பேன். நான் என்னங்க பண்றது வாத்தியார? நைனா நீ மோளம் அடி. நைனா கொஞ்சம் கண்ணா, இந்த பாரு, சாக்லேட் சாப்பிடுறியா? நீ பள்ளிக்கூடத்துக்கு வந்தா தினமும் சாக்லேட் கொடுப்பேன். வரையா? வெரி குட். நீ போய் படிடா பள்ளிக்கூடத்துல. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வரேன், வாங்க. சரி. யார் அது ஜீப்ல வந்துட்டு போறது? இது கூட தெரியாம நீங்க எதுக்கு சாமி இந்த ஊர்ல பிரசிடண்டா இருக்கீங்க? ஏய், வந்து பாருங்க. யார் தெரியுமா சாமி? கவர்மெண்ட் ஆபீசருங்க. அக்கம் பக்கத்து ஊர்ல எல்லாம் இடிஞ்சு போற வீட்டுக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்க நம்ம ஊருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஏழை பாளைங்க மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா தானே. நீங்க செய்ய வேண்டிய வேலையை ஒரு வெட்டியா நான் செஞ்சிருக்கேனுங்க. என்னடா உளர்ற? சுடல சொல்றது வாசம் தாங்க. பக்கத்து ஊருக்கு போன ஆபீசரை மடக்கி சுடல தாங்க எல்லாருக்கும் பணம் கிடைக்க ஏற்பாடு பண்ணியிருக்கான். அடுத்த வாரத்திலேயே ஆளுக்கு 5000 ரூபாய் கிடைக்குமாங்க. என்னங்கடா ஆளாளுக்கு பைத்தியகாரத்தனமா பேசுறீங்க? இப்பதானே பிடிஓ ஆபீசரை டவுன்ல நான் பார்த்து பேசிட்டு வரேன். அவரு ஒண்ணும் பணம் கொடுக்கறது அப்படி ஒண்ணு என்கிட்ட சொல்லலையே. அப்போ வந்துட்டு போறவர் யாரு? நேக்கு பார்த்தா ஞாபகத்துக்கு வர்றது. போன வாரம் ரெட்டியார் பாளையத்துல 4 பேர் ஜீப்ல வந்து ஏமாத்திட்டு போயிருக்க. அவளா இருக்குமோ? இருந்தாலும் இருக்கலாம். ஏண்டா பாரத்துக்குன்னு சொல்லி ஏதாவது பணம் வசூல் பண்ணிட்டு போனாங்களா? ஆமாங்க, ஆளுக்கு 50 ரூபான்னு வசூல் பண்ணி கொடுத்தவங்க. கரெக்ட், சந்தேகமே இல்ல. அதே 4 மெம்பர்ஸ் தான். நாட்டாம எல்லாரும் நல்லா ஏமாந்துருக்கா. ஏண்டா அறிவு கட்டவனுங்களா? எவனாவது புதுசா வந்தா என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா? கண்ணு மூடி தூக்கி கொடுத்துருவீங்களா? பணம் போனாலும் பரவாயில்லைங்க சாமி. புதுசா கட்டின என் வீட்டையே இடிச்சு போட்டுனுங்க.
இவன் வீட்டை இடிச்சதோட நின்னாலும் பரவாயில்ல சாமி. எங்க எல்லாரும் வீட்டையும் எல்லாம் இடிக்க வச்சு விட்டான். எங்க புள்ள குட்டில எல்லாம் நடுத்தரவுல நிக்க வச்சா சாமி. அவனுக்கு தான் அறிவு கெட்டு போச்சு, உங்களுக்கு எல்லாம் புத்தி எங்கடா போச்சு? நீங்க எல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டீங்கடா. சாமி என் மேல தப்பு இல்லைங்க சாமி. ஒரு எச்சி பொறுக்கி நான் நம்பி நான் ஏமாத்துங்க சாமி. கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா அது எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சா அதை தலையை வெட்டி கொண்டு வந்து உங்க காலடியில் போட சாமி. ஒத்திக்கா இன்னைக்கு ஓட தொலைஞ்சா. எதுக்குடா நிக்கிறீங்க? போங்கடா 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 எல்லாம் போங்க. கொஞ்சம் ஏமாந்தா ஊரையும் எழுதி கொடுத்துருவானுங்க போல இருக்க. இவனுங்களை இப்படியே விட்டக்கூடாது. இவனுங்க திருந்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். சுத்த முட்டா பசங்க. நாட்டாம நீங்க ஒண்ணும், அவ முட்டாளா இருந்தா தான் நீங்க பிரசிடண்டா இருக்க முடியும், இவாள்லாம் மெம்பரா இருக்க முடியும். அவ திருந்திட்டா நீங்க அட்ரஸே எல்லாம் போயிடுவேன். என்னையா மிரட்டுற? உண்மையத்தான் சொல்றேன். ஆடு ஆடாத்தான் இருக்கணும், மாடு மாடாத்தான் இருக்கணும். அது மனுஷனா மாறவே கூடாது. அப்பதான் நீங்க நீங்களா இருக்க முடியும், நான் நானா இருக்க முடியும். அம்மா அம்மா உங்களை தான். ஏமா ஏயா என்ன பார்த்தா உனக்கு அம்மா மாதிரி தெரியுதா? அதுலமா வந்து என்னையா மறுபடியும் அம்மாங்கற? சும்மா ஒரு மரியாதைக்காக தான் சொன்னேன். சரி என்ன விஷயம்? இந்த வேட்டவல கிராமத்துக்கு எப்படி போகணும்? வேட்டவலமா? நான் அங்கதான் போறேன், பின்னாடியே வா. ஆமா வேட்டவலத்துல யார் வீட்டுக்கு போகணும்? இந்த ஊருக்கு நான் புதுசா வந்திருக்க வாத்தியாரு. என்னது வாத்தியாரா? ஐயோ நீங்க வாத்தியாருன்னு தெரியாம உங்ககிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சார். அப்படி ஒண்ணும் நீ தப்பா பேசலையாம்மா. நீங்க தசபுசன் 2 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசியிருந்தா ரொம்ப படிச்சவரு பட்டணத்துல இருந்து வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன். நீங்க வேஷ்டியை கட்டிட்டு தமிழ்ல பேசவே ஏதோ கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னு நினைச்சிட்டேன். அப்போ இங்கிலீஷ்ல பேசினா தான் நாட்டுல மரியாதை இருக்குன்னு சொல்றேன். ஆமா சார், படிச்சவங்கன்னா இங்கிலீஷ்ல தான் பேசணும், அப்பதான் மத்தவங்க மதிப்பாங்க. அவ்வளவுதானே, விடு. உங்க ஊர்ல எல்லா கிட்டையும் இங்கிலீஷ்லயே பேசி அசத்திடுறேன். அண்ணே நீங்க நடுத்தெருவுக்கு வந்து போதாதுன்னு எங்க எல்லாரும் நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்டீங்களா அண்ணே? அந்த பாவி கிட்ட அப்பவே சொன்னேன் வீட்டை இடிக்காதே இடிக்காதேன்னு. கேட்டானா? 2 கண்ணும் தெரியாத எண்ணெயில நடுத்தருவுல உட்கார வச்சுட்டான். 2 கண்ணும் தெரிஞ்ச நானே வெளிய உட்கார்ந்து இருக்கும் போது கண்ணு தெரியாத நாய் நீ வெளிய உட்கார்ந்த என்ன உள்ள உட்கார்ந்த என்ன எல்லாம் ஒண்ணுதாண்டி. இந்த மாதிரி நாங்க எங்கனே போய் குடி இருக்கிறது? எங்காவது குப்பைக்குள்ள போய் குடி இருக்குடா. என்னமோ நான் வேணும்னு மாதிரி என்னையே நோண்டி நோண்டி கேக்குறீங்க. அந்த எச்சி பொறுக்கி நாய் பேச்ச கேட்டு நான் ஏமாந்துட்டேன். நான் என்ன சும்மாவா இருக்கிறேன்? ராத்திரில இருந்து அதை வலை போட்டு தேடுறேன், கிடைக்க மாட்டேங்குது. அது அவன் கிடைச்சா இன்னைக்கு. அட எசக்கே, நான் சொன்ன மாதிரி நீ வக்கீல் நோட்டீஸ் கொடு. அந்த ஆள் தானா பொண்ணு அனுப்புறான் பாரு. இந்த பெக்கர் பெல் பேச்ச கேட்டவங்க இது வரைக்கும் யாரும் கெட்டு போனது இல்ல. எனக்கு 4-5 ஆபீசர் தெரியும், அவங்கள வச்சு இந்த காரியத்தை முடிச்சிடலாம். நான் சொல்ற கேளு. ஐயோ புடிங்கடா. டேய் நீ எங்க போனாலும் விட மாட்டே மகனே. கால் ஒடிச்சு சூப் வச்சு குடிச்சறேன். நான் நிக்க மாட்டேன். டேய் கால ஒடி நீ வெடிச்சு தர விட்டு மாக்கிட்டியாடா. பாரு அந்த எச்ச பொறுக்கி நாயை விடாத. ஐயோ ஐயோ யாரு கை கடிச்சாலும் விடாதீங்க, புடிச்சு கொடுங்க ஐயா. ஐயா பட்டக்காரரே புடிங்க. டேய் நில்றா நில்றா. டேய் நில்றா நில்றா நில்றா. ஓடுனே சொறி புடு. என்ன விட்டுருங்க விட்டுருங்க. டேய் உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? என் வீட்டை தான் இடிக்கி வச்சேன், காலனியில் இருக்கிற எல்லா வீட்டையும் இடிக்கி வச்சிட்டியடா. ஊருக்குள்ள நான் தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணிட்டியடா. அண்ணே என் மேல தப்பு இல்ல. வந்தவங்க அரோகர இங்கிலீஷா என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இல்லாட்டா இங்கிலீஷ் படிச்ச நான் ஏமாறுவேனா? இனிமே உன் வாயில இருந்து இங்கிலீஷ் வந்தது இதுலயே போட்டுருவேன். எக்ஸ்கியூஸ் மீ. இப்பதானே சொன்னேன் இங்கிலீஷ் பேசக்கூடாதுன்னு. நான் எங்க பேசுறேன்? இவர்ல பேசினாரு. எவர்டா? எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் சிவராமன் கமிங் ஃப்ரம் மெட்ராஸ். என்ன கவனிச்சீங்களா? அன்னைக்கு வந்தவங்களுக்கு இதே மாதிரி இங்கிலீஷ் பேசி தான் கை கொடுத்தாங்க. அவங்க குழா சொக்காய் எல்லாம் போட்டுட்டு சீப்பில்லடா வந்தாங்க. திருட்டு பசங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ்ல தானே வருவாங்க. அப்படிங்கிற? ஆமா, அன்னைக்கு தான் நான் ஏமாந்துட்டேன். இன்னைக்கு பாருங்க உங்களை ஊரே பாராட்டு செய்றேன். ஏன் சார், நீங்க கவர்மெண்ட்ல இருந்து தானே வரீங்க? எஸ். மக்களுக்காக பொது சேவை செய்யலாம்னு வந்திருப்பீங்களே. எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் ஒரு அனுபவம் தானுங்க சாமி. ஏன் சாமி இப்படி எத்தனை பேர் நீங்க கிளம்பி இருக்கீங்க? இந்த மாவட்டத்துக்கு 42 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் வெவ்வேறு ஊருக்கு போயிருக்காங்க. நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஓ, இதுக்கு ட்ரைனிங் எல்லாம் வேற கொடுக்குறாங்களா சாமி? திட்டத்தோடு தான் கிளம்பி இருக்கானுங்க. இவனை விட்டக்கூடாது. என்ன பேசாம இருங்க.
நீங்க பிரசிடண்ட் தானே பாக்கணும். ஆமா. வாங்க ஏன் கூட வாங்க. வாங்க வாங்க. ஆமா, யார் பாது? நேத்துக்கு வந்தானுங்களே 50 ரூபா அந்த குரூப். ஓஹோ, அந்த பாட்டி. சாமி நீங்க பாருங்க சாமி. ஏய் திருட்டு படுவா, இன்னைக்கு நான் பொளந்து போடுறேன் அவனை பொளந்து. ஏய் ஐயோ இருப்பா. ஏன் அடிக்கிறீங்க? ஏய் ஆமா. ஏண்டி சனியனே, வீட்டுக்குள்ளே துப்புறியே, வெளியே போய் துப்ப வேண்டியது தானே? யார பாத்து சனியா என்ன? என் வீடு சொத்த உட்காந்துட்டு என்னைய சனியாங்கறியா? இது என் வீடு, நான் அப்படிதான் துப்புவேன். போ போ போ. அப்படியே இடிச்சேனா? இடிச்சறியா? என் கை கூப்ப வைக்கப்பா. ஐயோ ஐயோ, அடிக்கிறாளே கொல்றாளே, இங்க கேட்கறது ஆதி இல்லையா? ஐயோ ஏண்டா டேய், மகாலட்சுமி மாதிரி அண்ணன் மகளை அடிச்சு விரட்டிட்டேன். அவன் எங்க இட்லி கடை போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். எங்க தெருப்பறிக்கிற பொறுக்கி கூட நடுவுல விட்டுட்டேன். அவன் என்னைய அடிக்கிறான் மிரட்டுறான். கேட்க மாட்டியா? கேட்க லபோ திபோன்னு அடிச்சுக்கிறேன். ஆமா, நான் மட்டும் தான் சாக போறேன். நீங்க எல்லாரும் மொழி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க போறீங்க. வர்ற ஆத்திரத்துக்கு கொல்றியா? கொல்லுடா கொல்லுடா, கொல்லு போட்டுறான் கொல்லு போட்டுறான். ஃபேமிலி ஃபைட்ட வந்துட்டான். நாட்டாமே செத்தப்படி வர்றீல, சின்ன மேட்டர். பஞ்சாயத்து வீட்டு பஞ்சாயத்தை தீர்க்க முடியல, இவன் ஊர் பஞ்சாயத்தை தீர்க்க போறானா? வாங்கோ, நானும் எத்தனையோ அக்கிரமத்தை பார்த்திருக்கேன். ஆனா இது மாதிரி ஒரு அக்கிரமத்தை பார்த்ததே இல்ல. பாத்தேடா பாத்தேடா, ஊருக்கு வந்த புது வாத்தியார என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. யார் இவர் இப்படி எல்லாம் பண்ணது? வேற யார் பண்ணுவா? அந்த வெட்டியானும் நாவினும் பையனும் தான். எங்கடா அவனுங்க? எங்க இருந்தாலும் அவனுங்களை புடிச்சு இழுத்துட்டு வா. அதை கொண்டாந்து கட்டி போட்டு வச்சிருக்கேன் சாமி. அவனுங்க தோலை உரிச்சிடுறேன் இன்னைக்கு. ஐயோ அம்மா. ஏண்டா உங்க மனசுல என்ன வேணா நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க திருந்தவே மாட்டீங்களா? ஊருக்கு புதுசா வந்த வாத்தியார இப்படி கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்கீங்க. ஐயோ நான் இல்ல சாமி. இன்னும் நான் இல்ல. அவனை விட்டுட்டு என்ன அடிக்கிறீங்களே? இருங்க இருங்க, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க, இந்த தடவை மன்னிச்சு விட்டுருங்க. டேய், இதுதான் உனக்கு கடைசி முறை. இன்னொரு தடவை இப்படி செஞ்ச ஊர்ல இருக்க மாட்டேன். அவன் பண்ண தப்புக்கு என்ன போட்டு அடிக்கிறீங்களே? பயமுடுற. டேய், இந்த நாய்ங்களை அவுத்து விடுற. நீங்க வாங்க, முதல்ல என்ன அவுத்து விடுங்க. டேய், ஏண்டா என்ன அவுத்து விட சொன்னா? அடிங்க. ஐயோ சாமி, சாமி. ஏங்க நீங்க தான் வாத்தியார்னு வாயை திறந்து சொல்லக்கூடாதா? எங்க வாயை திறக்க விட்டாங்க, பிச்சு உதறிட்டாங்களே. காட்டு முராண்டி பசங்க. நேத்து அப்படித்தான் 4 பேர் வீட்டுக்கு லோன் வாங்கி கொடுக்கறேன்னு ஏமாத்தி இருக்கிறானுங்க. அவனுங்களை விட்டானுங்க, உங்களை போட்டு பிச்சு எடுத்திருக்கிறானுங்க. இவனுங்களை ஊருக்குள்ள வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்குதே, அது எனக்கு தான் தெரியும். பாவம், படிக்காத ஜனங்க, நல்லது கெட்டது தெரியல. 4 எழுத்து படிச்சிருந்தா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கே புரியும். படிச்சாலும் சரி படிக்கலனாலும் சரி இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. ஆடு மாடு இவாள்லாம் ஒண்ணு. காத்தாயி, இத்தனால உன்னை பார்க்கவே முடியல. சந்தைக்கு வியாபாரத்துக்கு போயிருந்தேன். 5-6 சோடி செருப்பு வித்துச்சு, அப்படியே ஞாபகம் வந்துச்சு. அதான் பூ அல்வா எல்லாம் வாங்கி வந்தேன். இந்தா என் கத்தாயி, நான் உன் கழுத்துல தாலி கட்டி 5 வருஷம் ஆகுது. நான் எத்தனை நாளைக்கு தான் சத்திரஞ்சாவடியே கதின்னு கிடக்கிறது? நீ உங்க ஆத்தா வீட்லயே இருக்கிறது. நாம 2 பேரும் ஒண்ணு சேரவே முடியாதா? எங்க அப்பா என்ன எப்பவுமே இப்படியே இருந்துருவாரா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு கண்டிப்பா மனசு மாறுவாரு. அது வரைக்கும் உனக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பையா. உன் கையாலேயே இந்த பூவை வச்சுடியா. ராசாவே உன்ன நம்பி இந்த ரோசா பூ இருக்குதையா. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. ஒட்டும். இனிமே இந்த பக்கம் வந்த உன் காலை ஒடிச்சு விடுவேன். அறிவு கட்ட கழுத. அவன் கூட சாவாசம் வச்சுக்காரன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? ஏதாவது கொடுத்தான்னு வாங்கின எனக்கு பொண்ணே இல்லைன்னாலும் பரவாயில்ல, உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். மாமா, உங்க வாயால அப்படி சொல்லாதீங்க மாமா. செருப்பால யாரடா மாமாங்கிற? ஓன் ஜாதி என்ன ஏன் ஜாதி என்ன? நீ 4 இடத்துல செருப்பு தைச்சு பிழைக்கிற பையன், நீ வந்து என்ன மாமாங்கிறியா? இத வர்றா, என் உடம்புல உசுறு இருக்க வரைக்கும் என் பொண்ணு பக்கத்துல நெருங்க விட மாட்டேன். போடா.
நீலக்காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் வீடும் தூக்கம் போச்சு புள்ள ஏக்கமாச்சு உள்ள எங்க பள்ளிக்கூடம் அவர்தான் எங்க வாத்தியார். சின்ன பிள்ளை பெரியவன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? இது யாரு? உங்க வீட்டு உடம்பறையா? இல்ல, என் பேர் சிவராமன். நான் புதுசா வந்திருக்கிற ஹெட் மாஸ்டர். சாரி சார், நீங்க வந்து என்ன இதெல்லாம்? இதெல்லாம் காய்கறிங்க. இதெல்லாம் எடுத்துட்டு போறதான இவளை கட்டிட்டு நான் படுற அவஸ்தை இருக்குங்களே, கொஞ்சம் லட்சம் இல்லையா? இது குழந்தையோட பால் டீ. ஆமா, எங்க பாய்ஸ் எல்லாம் இருக்காங்களே? டேய் பசங்களா, வாங்கடா, ஹெட் மாஸ்டர் வந்திருக்காரு. இவ்வளவுதான் பசங்களா? ஊர்ல நிறைய பசங்க இருக்காங்க சார். ஆனா எதுங்களும் பள்ளிக்கூடத்துக்கு வரதில்ல சார். பெற்றவங்களும் அனுப்புறது இல்ல. இதுங்களும் கூட முறைப்படி பாடம் நடத்துறீங்கன்னா ஓடிடுவாங்க சார். அதனாலதான் சாமர்த்தியமா விளையாட்டு காட்டி பறக்கி வச்சிருக்கேன் சார். என் திறமைய நீங்க கூட பாராட்டு. சார் சார், நீங்க கேட்ட சிகரெட் இல்ல சார், இந்த சிகரெட் தான் சார் இருந்துச்சு. கொண்டாடா, இது என் பொண்டாட்டிக்கு சார். சார் கேட்கவே மாதிரினேன். சார் எங்க தங்கி இருக்கீங்க? இனிமே தான் இடம் பார்க்கணும். சார், எங்க பெரியம்மா வீட்டுல ஒரு வீடு காலியா இருக்கு சார், நீங்க அங்கேயும் தங்கிங்க சார். யாரு? அந்த இட்லிக்காரம வீடா? அங்க வேணாம் சார். சார் 15 இயர்ஸா நான் குடும்பத்தோட இங்கே தான் சார் தங்கி இருக்கேன். வாடகை மிச்சம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பேசாம நீங்களும் இங்கே தங்கிருங்களேன். ஆமா, கிளாஸ் எங்க நடத்துறது? அத தூக்கி எங்கேயாவது மரத்தடியில போட்டுடலாம் சார். சார் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. பிரசிடென்ட் என் கைக்குள்ள சார். ஏயா, நீ ஒரு பாத்தியார், இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்கிறது நீயும் நான் குளித்து நடத்துறதுக்கு இல்ல, குழந்தைங்க பாடம் படிக்கிறதுக்கு. ஒரே ஒரு நாள் டைம் தர்றேன், அதுக்குள்ள இதெல்லாம் கிளியர் பண்ணல மேலத்துக்கு ரிப்போர்ட் பண்ணி சீட்டை கழிச்சு ஜாக்கிரதை. என்ன தம்பி, வீடு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது பாருங்க தம்பி, எனக்கு ஒரு வயசு பொண்ணு இருக்கிறதுனால இது வரைக்கும் நான் யாருக்கும் வீட்டை வாடகைக்கு கொடுத்ததே இல்ல. உங்களை பார்த்தா நல்ல பிள்ளை மாதிரி தெரியுது, அதுலயும் வாத்தியார்னு வேற சொல்றீங்க. அதனால முதல்ல உங்களுக்கு தான் வீட்டை வாடகைக்கு கொடுக்குறேன். இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும், ஊர்ல எந்த வம்பு தும்புக்கும் போக கூடாது. நேரத்தோட வீட்டுக்கு வந்துடணும். செவுத்துல ஆணிகனி அடிக்காம வீட்டை சுத்தபத்தமா வச்சுக்கிறீங்க. என் மனசுக்கு மட்டும் பிடிக்கலன்னு தோணுச்சு, அடுத்த நிமிஷமே தெருவுக்கு வந்துடும் சாமான் சட்டலாம். யாரா இருந்தாலும் தயவு தாட்சணி பார்க்க மாட்டேன். என்னப்பா இப்படி மிரட்டுறாங்க? எங்க பெரியம்மா அப்படிதான் சார் பேசுவாங்க, ஆனா ரொம்ப நல்லவங்க. நீ